السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم ونصلي ونسلم على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأنه هو الضحك وأبكى. وقال نبينا صلى الله عليه وسلم لو تعلمون ما أعلم لبكيتم كثيرا ولضحكتم قليلا أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவர்களுக்கே உண்டாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் எம்பிரான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை எப்படி பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இமாம்கள், முஸன்னிஃபீன்கள், முஃபஸ்ஸிரீன்கள், முஹத்திஸீன்கள், வலிமார்கள், ஸாலிஹீன்கள், முத்தகீன்கள், முஜ்தஹீன்கள், மஷாயிக்மார்கள், உலமாக்கள், மேலும் இந்த ஜுமாவிற்கு வருகை தந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்லாஹ் தஆலா உலகத்தில் படைத்த படைப்பினங்களில் கொஞ்சம் அற்புதமான படைப்பாக மற்ற படைப்பினங்களுக்கெல்லாம் கொடுக்காத பல திறன்களை மனிதனுக்கு மாத்திரமே இறைவன் கொடுத்துள்ளார். மனிதனுக்கு இறைவன் தனியான விசேஷத்தன்மையை கொடுத்துள்ளார். உலகத்திலேயே சுய அறிவோடு பேசக்கூடிய ஒரே இனம் மனித இனம் மாத்திரம்தான். உலகத்திலே மனிதனுக்கு மாத்திரம்தான் அல்லாஹ் சிரிப்பை வைத்திருக்கிறார். உலகத்தில் எந்த ஜீவராசிகளுக்கும் எந்த படைப்பினங்களுக்கும் கொடுக்காத ஒரு அற்புத ஒரு திறன் என்றால் சிரிப்பு. இந்த சிரிப்பு என்ற அந்த திறனை, அந்த ஆண்மையை இறைவன் மனிதனுக்கு மாத்திரமே வழங்கியுள்ளார். உலகத்திலே சிரிப்புகள் என்பது ஏராளம். அசட்டு சிரிப்பு, ஆணவ சிரிப்பு, சாகச சிரிப்பு, நையாண்டி சிரிப்பு, மழலை சிரிப்பு, நகைச்சுவை சிரிப்பு, அச்சிதல் சிரிப்பு என்ற பல கோணங்களில் சிரிப்பை பார்க்க முடிகிறது. சிரிப்பு வெளியாகக்கூடிய பலவிதமான தகவல்களும் நிறைய உண்டு. இங்கே சிரிப்பு என்பது அன்பை வெளிப்படுத்தும், சில சிரிப்புகள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும், சில சிரிப்புகள் அகம்பாவத்தை வெளிப்படுத்தும், சில சிரிப்புகள் செருக்கை ஏற்படுத்தும், சில சிரிப்புகள் இருமாப்பை வெளிப்படுத்தும், சில சிரிப்புகள் தற்பெருமையை வெளிப்படுத்தும், சில சிரிப்புகள் அவமதிப்பை வெளிப்படுத்தும், சில சிரிப்புகள் புறக்கணிப்பை வெளிப்படுத்தும், சில சிரிப்புகள் வெறுப்பை வெளிப்படுத்தும். இப்படி சிரிப்பு வெளிப்படுத்தக்கூடிய தகவல்கள் ஏராளம். இப்படிப்பட்ட ஒரு அற்புத தன்மையை இறைவன் மனிதனுக்கு மாத்திரமே கொடுத்துள்ளார். இன்றைய ஜுமா முழுவதும் சிரிப்பு என்ற ஒற்றை தலைப்பில் குர்ஆனும் ஹதீஸும் இதை பற்றி என்ன சொல்கிறது என்ற தகவலை மாத்திரம் நாம் பார்ப்போம். உலகத்திலேயே அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தன்மை என்று சொல்லலாம். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஏராளமான கோபமான விஷயங்கள், இறுக்கமான சூழ்நிலைகள், இது போன்ற அனைத்து சூழ்நிலைகளையும் அவன் கடப்பதற்கு, அவனுடைய தனிப்பை ஏற்படுத்துவதற்கு இந்த சிரிப்பு என்பது ஒரு முக்கியமான அம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. பொதுவாகவே நகைச்சுவை என்பது இஸ்லாமிய சரியத்து அடிப்படையில் கூடுமா என்று சொன்னால் தாராளமாக கூடும். நகைச்சுவை என்ற வார்த்தைக்கு அரபியிலே மிஸாஹ் என்று சொல்வார்கள். மிஸாஹ் கிண்டலாக, நகைச்சுவையாக ஒருவருக்கொருவர் கதைத்துக் கொள்வது மார்க்க அடிப்படையில் கூடும் என்பது இருந்தாலும் கூட அது அடுத்தவர்களுடைய மனதை
என்பதையும் ஷரியத்து வலியுறுத்துகிறது. ஷரியத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும்போது சில சிரிப்புகளை ஷரியத்து அங்கீகரிக்கிறது, சில சிரிப்புகளை இஸ்லாமிய ஷரியத்து வெறுத்து ஒதுக்குகிறது. சில சிரிப்புகளை பார்க்கலாம், சத்தம் என்று வாய் திறந்து புன்னகை மாத்திரம் இருக்கும். இந்த சிரிப்புகளை இஸ்லாமிய ஷரியத்து அங்கீகரிக்கிறது. சில சிரிப்புகள் இருக்கிறது, கடவாய்கள் தெரியும் அளவிற்கு சிரிக்கக்கூடிய சிரிப்புகள், இதையும் ஷரியத்து அங்கீகரிக்கிறது. இன்னும் சில சிரிப்புகள் இருக்கிறது, முழு வாயையும் திறந்து கொண்டு கடுமையான சத்தங்கள் இட்டுக்கொண்டு சிரிக்கக்கூடிய இந்த சிரிப்பை இஸ்லாமிய மார்க்கம் நிந்திக்கிறது. அதே வேளையில் தபஸ்ஸும் என்று சொல்லக்கூடிய புன்னகையை இஸ்லாம் அங்கீகரிக்கிறது, இஸ்லாம் வரவேற்கிறது. குர்ஆனினுடைய வரலாறை நாம் பார்க்கிறோம். சூரத்து நம்லிலே அல்லாஹ் தஆலா ஒரு அற்புதமான செய்தியை சொல்கிறார். ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களினுடைய படைகளும் கடந்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த வேளையிலே எறும்பினுடைய ஒரு பெரிய கூட்டம் அங்கு நின்று கொண்டிருக்கிறது. தலைவரான அந்த எறும்பு தன் சகா எறும்புகளிடத்தில் சொல்கிறது, யா ஐயத்துஹன் நம்லு உதுஹுலு மசாகினகும் லா யஹ்திமன்னகும் சுலைமானு வஜுனுது. எல்லாம் கூட்டுக்குள்ள போயிருக்க, தூரத்துல இருந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வந்துகிட்டே இருக்கிறாங்க. அவர் நம்மளை மிதிச்சிட வேண்டாம்னு சொல்லி அந்த தலைமை பண்பு என்பதை அங்கே உணர்த்தியது. மற்ற நண்பர்கள் அதில் மிதிப்பட்டு விடக்கூடாது என்பதை அந்த எறும்பு வெளிப்படுத்தியது என்ற செய்தியை அல்லாஹ் சொல்கிறார். அதற்கடுத்து அல்லாஹ் சொல்லும் போது அந்த எறும்பு சொல்லிய அந்த வார்த்தையை கண்டு ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புன்னகித்தார்கள். ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிரித்தார்கள் என்ற வரலாறை அல்லாஹ் திருமறையிலே பதிவு செய்கிறார். புன்னகையை இஸ்லாம் அங்கீகரிக்கிறது. வெளிச்சிரிப்பு அல்லாத சிரிப்பையும் இஸ்லாமிய மார்க்கம் அங்கீகரிக்கிறது என்பதை திருமறையின் வாயிலாக நாம் பார்க்க முடிகிறது. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்நாக்கு தெரியும் அளவிற்கு சிரித்து நான் பார்த்ததில்லை. பெருமானாரினுடைய சிரிப்பு அப்படித்தான் இருந்தது. தங்கள் வாய் முழுவதும் திறக்கக்கூடிய சிரிப்பாக பெருமானாரை நான் பார்த்ததில்லை என்று ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறார்கள். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், மரஐது அஹதன் அக்ஸரு தபஸ்ஸுமன் மின் ரசூலில்லாஹ், ரசூலுல்லாஹை விட அதிக புன்னகை கொண்டவரான ஒரு மனிதரை நான் கண்டதே இல்லை என்று சஹாபாக்கள் விளம்புகிறார்கள். புன்னகையை இஸ்லாம் அங்கீகரிக்கிறது. ஒரு முஸ்லிமை பார்த்து, ஒரு முஃமினை பார்த்து நீங்கள் புன்னகிப்பதும் கூட தர்மத்தை சார்ந்தது என்று இஸ்லாமிய ஷரியத்து அழகான வழிமுறையை சொல்லி காட்டுகிறது. அறிஞர் ஈசா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், நீங்கள் நேசிப்பவரை கண்டால் புன்னகை பொங்குங்கள். நீங்கள் நேசிப்பவரை கண்டால் புன்னகை பொழியுங்கள். காரணம், அவரிடத்தில் உங்களை பற்றிய அன்பு வர வைக்கும். உங்களுடைய எதிரியை கண்டாலும் நீங்கள் புன்னகை பொழியுங்கள். காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்கு மன தைரியத்தை வரவழைக்கும். உங்களிடமிருந்து விலகியவர்களை கண்டாலும் நீங்கள் புன்னகை பூத்துக் கொள்ளுங்கள். விலகியதை எண்ணி அவர் வேதனைப்படுவார். உங்களிடத்தில் அறிமுகம் இல்லாதவரை கண்டாலும் நீங்கள் புன்னகை பூத்துக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு சிறந்த நன்மையை பெற்றுத் தரும் என்று ஹஜ்ரத் ஈசா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். இப்போ வரலாறுகளில் பார்க்கும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரிப்பை இஸ்லாமிய மார்க்கம் அடியோடு வெறுக்கவும் இல்லை, அதை தடுக்கவும் இல்லை. நகைச்சுவைகளையும் இஸ்லாமிய மார்க்கம் அங்கீகரிக்கிறது. இருந்தாலும் கூட அந்த நகைச்சுவைகளுக்கென்றே தனி மேடைகள் அமைக்கப்பட்டு தங்களுடைய நேரங்கள் முழுவதும் அதிலேயே செலவிட்டுக் கொண்டு அதில் வீணான முறையில் ஈடுபடுவதை ஷரியத் மார்க்கம் நமக்கு தடை விதிக்கிறது. சாதாரணமாக பேச்சு வழக்கிலோ ஏதாவது யதார்த்த நிலையிலோ ஒருவருக்கொருவர் நகைத்துக் கொள்வதையும் சிரித்துக் கொள்வதையும் இஸ்லாமிய மார்க்கம் ஒருபோதும் தடை செய்யவில்லை.
ஹஸரத் ஹஸன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், ஒரு மூதாட்டி ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்களாம். வந்து சொன்னாங்களாம், யா ரசூலல்லாஹ், நான் சொர்க்கத்துக்கு போகணும்னு துஆ செய்யுங்கன்னு சொன்னாங்களாம். உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, யா உம்ம ஃபுலான் இன்னல் ஜன்னத்த லா ததுஹுலுஹா அஜூஸு, சொர்க்கத்துல கிழவிகள்லாம் உள்ள போக முடியாதுன்னு சொன்னாங்களாம். உடனே இந்த மூதாட்டி அழுக ஆரம்பித்து விட்டார்கள். பெருமானாரிடத்திலே கண்ணீர் விட்டு கதறி விட்டு சென்று விட்டார்கள். பிறகு ஒரு சஹாபியை அழைத்து அந்த மூதாட்டி இடத்திலே பெருமானார் சொன்னார்களா, அஹ்பிருஹா அன்னஹா லா ததுஹுலுஹா வஹிய அஜூஸு, நான் சொன்னதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா, வயசான நிலையில யாரும் சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னா அன்ஷஅனாஹுன்ன இன்ஷாஅ வஜஅல்னாஹுன்ன அப்காரா உர்பன் அத்ராவா, வாலிபரான வாலிப பெண்மணியான நிலையில்தான் அல்லாஹ் சொர்க்கத்திலே பிரவேசிக்க வைப்பான். வயசான நிலையில உள்ள புகுத்த மாட்டான்னு நான் சொல்ல வந்தேன்னு பெருமானார் அங்கே நகைச்சுவை காட்டினார்கள் என்பதை ஹதீஸ்களிலே சஹாபாக்கள் எழுதி காட்டுகிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஒருத்தர் ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாராம். வந்து, யா ரசூலல்லாஹ், எனக்கு பயணம் செய்ய வேண்டும், எனக்காக வேண்டி ஒரு ஒட்டகத்தை தாருங்கள் என்பதாக பெருமானாரிடத்திலே கேட்கிறார். உடனே பெருமானார் சொன்னார்களா, அன ஹாமிலுக்க அலா வலதின் நாகத்தின், நான் உனக்கு குட்டி ஒட்டகத்தை தருகிறேன் என்பதாக அந்த சஹாபியிடத்திலே சொன்னார்களாம். ஓ, ஒரு பயணிக்கிறதுக்காக வேண்டி ஒட்டகத்தை கேட்கிறாங்க. கொஞ்சம் பெரிய ஒட்டகமாக இருந்தால் ஏறி பயணம் செய்யலாம், ஏதுவாக இருக்கும். பெருமானார் சொன்னது, ஒரு குட்டி ஒட்டகத்தை கொடுத்தால் என்ன செய்வது என்று மீண்டும் அந்த சஹாபி ரசூலுல்லாஹ் இடத்துல கேட்கிறாரு. குட்டியோடு ஒட்டகம் தந்தீங்கன்னா அதை வச்சு நான் என்ன செய்யறதுன்னு கேட்டாராம். உடனே பெருமானார் சொன்னார்களா, ஹல் தலிது இல்லா பல் இல்ல நோக்கு, எல்லா ஒட்டகமும் தன் தாய்க்கு குட்டிதான, எல்லா ஒட்டகமும் தன் தாய்க்கு குட்டிதான, அந்த அடிப்படையில நான் குட்டி ஒட்டகம்னு சொன்னேன்னு சொல்லி பெருமானார் அங்கே நகைச்சுவையை கையாண்டார்கள் என்பதாக சஹாபாக்கள் சொல்லி காட்டுகிறார்கள். பெருமானாரிடத்திலே உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா வருகிறார்கள். வந்து, எங்க கணவர் உங்களை சீக்கிரமா பார்க்கணும்னு சொல்றாங்க, என் கணவரை வந்து பார்க்கணும், கொஞ்சம் வாங்கலைன்னு சொல்லி ரசூலுல்லாஹ்வை கூப்பிடுறாங்க. உடனே ரசூலுல்லாஹ் அஹ்வல்லதி பி ஐனிஹி பயாதுன், கண்ணுல ஒரு மாதிரி வெள்ளையா இருக்குமே, அதனால உங்க கணவர்னு கேட்டாங்களாம். உடனே அந்த அம்மா, என் கணவருக்கு கண்ணெல்லாம் வெள்ளையா இருக்காது, அதெல்லாம் இல்ல, நீங்க வேற யாரையோ சொல்றீங்க. இல்ல இல்ல, கண்ணுல வெள்ளையா இருக்கும், அவர் உன் கணவர், அவர்தான் உங்களை கூப்பிடுறீங்க, வர சொன்னாரு. பெருமானார் மீண்டும் கேட்கிறார்கள். அந்த பெண்மணி மறுக்கிறார்கள், இல்லை இல்லை, என் கணவனுக்கு கண்ணெல்லாம் வெள்ளையா இருக்காது. இப்படி தர்க்கம் நீடித்துக் கொண்டே இருக்கிறது. பெருமானார் நகைச்சுவையாக அங்கே சொன்னார்களா, மாமின் அஹதின் இல்லா பி ஐனிஹி பயாதுன், எல்லாருடைய கண்களிலும் கண்மலர் கருப்பாக இருக்கும், அதை சுற்றி வெள்ளையாக இருக்கும், உன் கணவனுக்கும் கண்ணுக்குள்ள வெள்ளையதனமாக இருக்கும்னு சொல்லி அங்கே நகைச்சுவையோடு பேசினார்கள் என்ற செய்திகளை கிதாபுகளிலே பதிவு செய்கிறார்கள். ஆனாலும் கூட பெருமானாரிடத்திலே நிறைய சஹாபாக்கள் கேட்டு இருக்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், தாங்கள் நகைச்சுவையாக பேசுகிறீர்கள் என்று கேட்கும் போது பெருமானார் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இன்னி லா அகூலு இல்லா ஹத்தா, நான் நகைச்சுவையிலும் கூட உண்மையைத்தான் கதைக்கிறேன், உண்மையைத்தான் பேசுகிறேன்னு சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானாரினுடைய நகைச்சுவைகளிலும் கூட உண்மை மாத்திரமே இருந்தது என்ற வரலாறுகளை பார்க்க முடிகிறது. தன் மனைவிமார்களிடத்திலும் பெருமானார் நகைச்சுவையோடு சிரிப்போடு ஆனந்தத்தோடு பேசி இருக்கிறார்கள். உலகத்திலே பார்க்கிறோம், சிரிப்பதற்கு கூட பணம் கேட்கக்கூடியவர்கள் இந்த சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த நேரம் பார்த்தாலும் முகத்தை ஒரு மாதிரியா வச்சுக்கிட்டு அடுத்தவர்களை பார்த்து புன்னகை பூப்பதையும் கூட ஒரு வெறுக்கத்தக்க விஷயங்களாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதோ பெருமானாரினுடைய பண்பை பாருங்கள். நாங்கள் பெருமானாரிடத்திலே செல்வோம், எந்த நேரமும் எந்த நிலையிலும் பெருமானார் புன்னகை பூத்தவர்களாகவே எங்களை அணுகுவார்கள் என்று சஹாபா பெருமக்கள் அறிவித்து காட்டுகிறார்கள். சுஹைப் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஒரு தடவை
ரசூலுல்லாவை பார்க்க வந்தார்களாம். அந்த நேரத்துல ரசூலுல்லா பேரித்தம்பழங்களை சாப்பிட்டு கொண்டிருந்தார்களாம். சுஹைப் ரலியல்லாஹு கண்ணுல கொஞ்சம் ப்ராப்ளம். அப்போ சஹாபாக்களினுடைய வைத்தியம் என்னன்னு சொன்னா, கண்ணுல ப்ராப்ளம் இருந்துச்சுன்னு சொன்னா பேரிச்சம்பழத்தை சாப்பிடக்கூடாது. அங்கே பெருமானார் வந்து சுஹைப் ரலியல்லாஹு பாப்பா சாப்பிடுன்னு சொல்றாங்க. சொன்ன உடனே சுஹைப் ரலியல்லாஹு கண்ணுல ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு பேரிச்சம்பழத்தை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே ரசூலுல்லாஹ், உனக்குதான் கண்ணுல பிரச்சனை இருக்குதுப்பா, பேரிச்சம்பழத்தை தான் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பெருமானார் மீண்டும் சொல்லும் போது, பெருமானாரே நான் வாயில் தான் சாப்பிடுகிறேன், கண்ணால் சாப்பிடவில்லை என்று அங்கே நகைச்சுவையாக சுஹைப் ரலியல்லாஹு பெருமானாரிடத்திலே சொல்லும் போது பெருமானாரும் சிரித்தார்கள் என்ற செய்திகள் ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்படுகிறது. இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமான நிகழ்வுகள் எல்லாம் பெருமானாரினுடைய வாழ்க்கையில நடந்திருக்கு. ஒரு சஹாபி வராரு ரசூலுல்லாஹ்ட்ட, கையை உதறிக்கிட்டு ஹலகுத்து நான் நாசமா போயிட்டேன்னு ரசூலுல்லாஹ்ட்ட வராரு. உடனே பெருமானார், வைஹக்க, உனக்கு என்ன கேடு, ஏன் நாசமா போயிட்டேன்னு வந்து சொல்ற அப்படின்னு சொல்லி அந்த சஹாபி இடத்திலே பெருமானார் கேட்கிறார்கள். உடனே அவர் சொன்னாரு, ரமதான், இந்த நோன்பு காலத்துல நோன்பு வச்சுக்கிட்டு ரமதான் மாதத்துல மனைவியோடு உடலுறவு கொள்ள கூடாது. நான் நோன்பு வச்சுக்கிட்டு உடலுறவு கொண்டு விட்டேன், என் நோன்பு முறித்து போய்விட்டது. ஹலக்குத்து, நான் நாசமா போயிட்டேன், நான் அழிச்சிட்டேன்னு சொல்லி பெருமானாரிடத்திலே வந்து சொல்கிறார். உடனே பெருமானார், இதற்கு தீர்வு இருக்கிறது, சரியத்து சட்டம். உடனே பெருமானார் சொன்னார்களா, அத்திக்கு ரத்தபத்தன், ஒரு அடிமையை உரிமை விட வேண்டும் என்று பெருமானார் சொன்னார்கள். இங்க ரக்கபத் அப்படின்னு சொன்னா ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒண்ணு பிடரின்னு ஒரு அர்த்தம் இருக்குது, ரெண்டாவது அடிமைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த சஹாபி என்ன வழங்கிக்கிட்டார்னா, ரக்கபத்னா பிடரின்னு அர்த்தம் வழங்கிக்கிட்டார். பெருமானாரிடத்திலே சொல்கிறார், இந்தி ரக்கபத்தும் வாகிதத்தும், எனக்குன்னு ஒரே ஒரு பிடரி தான் இருக்குது, ஒரு கழுத்து தான் இருக்குது, இதனை கொடுத்துட்டா என்ன செய்யறதுன்னு தெரியலையேன்னு சொன்னோட பெருமானாருக்கு கொஞ்சம் சிரிப்பு வந்துருச்சு. அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபஸும் ஷஹரைனி முத்ததாபிஐனி, 2 மாசம் தொடர்ச்சியா நோன்பு வைப்பான்னு சொன்னாங்க. உடனே அவர் சொன்னாரா, ஒரு நோன்பு வச்சதுக்கு இந்த கதியில வந்து நிக்கிறேன், இதுல 2 மாசம் தொடர்ச்சியா நோன்பு வைக்க சொன்னா நான் எந்த கதியில ஆவேன்னு தெரியலன்னு சொல்லி பெருமானார் இடத்திலே சொல்லும் போது இன்னும் பெருமானாருக்கு கொஞ்சம் சிரிப்பு வந்து விட்டது. மூன்றாவதாக பெருமானார் சொன்னார்கள், 60 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் சொல்றாங்க. உடனே அவர் சொல்றாரு, இந்த மதீனாவினுடைய சுற்றுப்புறத்திலேயே மிகவும் ஏழ்மையானவர் தான் நான் தான். நீங்க எந்த போய் அடுத்தவங்களுக்கு போய் சாப்பாடு கொடுக்க சொன்னா என்ன அர்த்தம் யார் சொல்லலாம் அப்படின்னு சொன்னாரா. பெருமானார் பெருமானாரினுடைய கடவாய் பற்கள் தெரியும் அளவிற்கு சிரித்தார்கள் என்ற வரலாறுகளை ஹதீஸ்களிலே பார்க்க முடிகிறது. அதுக்கு பின்னாடி பெருமானார் கூடை நிறைய பெரித்த பழங்களை கொடுத்து இந்த பச்சைக்கோப்பா அல்லது பாவமணிப்பு தேடி சிரித்து கொண்டே வழியனுப்பி வைத்தார்கள் என்ற செய்திகளை ஹதீஸ்களிலே பார்க்க முடிகிறது. இங்கே இமாம்களும் கூட நகைச்சுவையை சட்டங்களிலே கையாண்டு இருக்கிறார்கள் என்பதை கிதாபுகளிலே பார்க்க முடிகிறது. ஹஸரத் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ்ட்ட ஒருத்தர் வந்து கேட்டாரா, இந்த மாதிரி நான் ஹஜ்ஜுக்கு போயிட்டேன், ஹஜ்ஜுக்கு போய் எஹ்ராமினுடைய உடையை அணிஞ்சிட்டேன், அல் யஜூஸு யஹுக்க பதனி, என் உடம்ப சொரியறதுக்கு மார்க்கத்துல ஜாயிஸ் இருக்கா, கூடுமான்னு கேட்டாராம். எஹ்ராமினுடைய உடையை அணிந்துக்கிட்டு உடம்ப சொரியறதுக்கு மார்க்கத்துல அனுமதி இருக்குதான்னு கேட்டாராம். உடனே இவங்க சொன்னாங்களா, உடம்ப சொரிஞ்சுக்கலாம், எஹ்ராமினுடைய ஆடையை போட்டு சொரியறதுலாம் பிரச்சனை இல்லை, சொரிஞ்சுக்கலாம்னு சொன்னாங்களாம். அடுத்த கேள்வி அவர் கேட்கிறார், மெதுதான் ரக்கம் எந்த அளவுக்கு சொரிஞ்சுக்கலாம்னு கேட்கிறார். உடனே இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்களா, ஹத்தா எபுதுவல் அனுபவம், எலும்பு தெரிகிற அளவுக்கு சொரிஞ்சுக்கலாம்னு சொல்லி நகைச்சுவையாக பதில் சொன்னார்களாம். அதே ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் இன்னொருத்தர் கேள்வி கேட்கிறார்,
இப்லீஸினுடைய மனைவி பேர் என்னன்னு கேட்டார். உடனே ஷாபி ரஹ்மத்துல்லாஹ் ரொம்ப அழகா பதில் சொன்னாங்களா, ராக்க நிக்காஹும் நம் ஷஹீதுனாவும், அந்த நிக்காஹில நாங்க கலந்துக்கல, அதனால எங்களுக்கு அந்த இப்லீஸினுடைய மனைவி பேர் என்னங்கிறது சரியா தெரியல அப்படின்னு சொன்னாங்களா. இன்னும் ஒருவர் வருகிறார். இங்கே ஐயூப் ஷாபி தன்னுடைய மனைவியோடு ஷாபி ரஹ்மத்துல்லாஹ் உட்கார்ந்து இருக்கிறார். அப்ப இவர் வந்தவர் என்ன செய்யறாரு, ஒரு ஆண் உட்கார்ந்து இருக்கிறாரு, வீடு எல்லாம் சொல்லிட்டாங்க, பக்கத்துல வந்துட்டாரு. இங்கே ஒரு பெண்மணி அமர்ந்து இருக்கிறார்கள். வந்துட்டு ஐயூப் ஷாபி, உங்க 2 பேர்ல யாரு ஷாபின்னு கேட்டாங்க. கேட்ட உடனே ஷாபி ரஹ்மத்துல்லாஹ் அஷார இலா ஜௌஜதி, தன்னுடைய மனைவியை கேட்டு ஷாபி, இவங்கதான் ஷாபி, என்ன கேட்கணுமோ கேட்டுட்டு போங்கன்னு சொன்னாங்களாம். இப்படியாக நிறைய நகைச்சுவைகளாக சட்டங்களை கேட்டு நகைச்சுவைகளாகவே பதில் சொன்ன வரலாறுகளும் இஸ்லாமிய சட்ட நூல்களிலே வடிவமைக்கப்பட்டுள்ளது, கூறப்பட்டுள்ளது. இப்படியாக மார்க்கம் சிரிப்பையும் அங்கீகரிக்கிறது, நகைச்சுவையும் அங்கீகரிக்கிறது. அடுத்தவர்களினுடைய மனதை புண்படுத்தாத நகைச்சுவையாக இருக்க வேண்டும், அடுத்தவர்களினுடைய மனதை புண்படுத்தாத சிரிப்பாக இருக்க வேண்டும் என்பதை சரியத்து சொல்லி காட்டுகிறது. ஒரு தடவை ஒரு சஹாபி என்ன செஞ்சாருன்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு ஒரு ஊருக்கு என்ன செய்யறாரு, புஷ்ரான்னு சொல்லி ஒரு நகரத்துக்கு வியாபார நிமித்தமா போயிருக்கிறார். அப்போ 2 சஹாபியை கூட்டிட்டு போனாங்க துணைக்கு. ஒரு சஹாபி பேரு நுஐமான், இன்னொரு சஹாபி பேரு சுவைபா. இப்படி 2 சஹாபியை கூட்டிட்டு போனார். கூட்டிட்டு போயிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு ஒரு வேலையா போயிட்டார். இங்கே சுவைபா ரலியல்லாஹு சாப்பாட்டினுடைய அமீர். இங்கே பக்கத்துல இருந்த நுஐமான் ரஹ்மத்துல்லாஹி ரலியல்லாஹு என்ன செய்றாங்க, சுவைபா ரலியல்லாஹு சாப்பிட ஏதாவது தாப்பான்னு கேக்குறாங்க. அதெல்லாம் தர முடியாது, அபூபக்கர் ரலியல்லாஹு வரட்டும், வந்தாதான் சாப்பாடு, இல்லைன்னா கிடையாது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. இவரு கொஞ்சம் வித்தியாசமானவர். நுஐமான் ரலியல்லாஹு ரொம்ப நகைச்சுவையான மனிதர். பெருமானாரை இவரை கண்டு நிறைய முறை சிரித்து இருக்கிறார்கள். இவர் என்ன செஞ்சாரு, இப்படி பார்த்தாரு சுத்தி முத்தியும். தூரத்துல நிறைய பேர் நிறைய ஒட்டகத்தை இழுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருந்தார். நேரா அவங்கள்ட்ட போனார். போய் என்ன செஞ்சாரு, தஸ்தரூன மின்னி அப்தல்லி, எனக்குன்னு ஒரு சுறுசுறுப்பான அடிமையை வச்சிருக்கிறேன், அவர் வாங்கிக்கிறீங்களான்னு சொல்லி அந்த கூட்டத்தாரிடத்துல போய் கேட்டா, ஒரு சுறுசுறுப்பான அடிமைய என்கிட்ட நான் வச்சிருக்கிறேன், அவரை நீங்க வாங்கிக்கிறீங்களான்னு கேட்ட உடனே இது வாங்கிக்கிறோம்னு பிரச்சனை இல்லை, அந்த அடிமையை கொடுங்கன்னு இவங்களும் சொன்னாங்க. சொன்னதுக்கு பின்னாடி இந்த நுஐமான் ரலியல்லாஹு சொன்னாங்களா, இன்னஹு அப்துல் லஹு கலாமுன் வஹுவ காயிமுன் இன்னி லக்கும் ஹுர்ரும். எந்த இருக்கிற அடிமை எப்படிப்பட்ட அடிமை தெரியுமா, நல்ல பேச்சாளரான அடிமை. அந்த அடிமை நீங்க வந்து வாப்பா அடிமையோடைய அடிமை வித்துட்டாங்க அப்படின்னு கூட்டிட்டு போறோம்னு வந்தீங்கன்னா அவர் என்ன செய்வாரு, நான் குரு தான், நான் சுதந்திரமான மனுஷன் தான், நான் அடிமையெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொல்லுவார். இதா காலக்கும் ஆதியில் மகாலத்தை தரட்டுமோ பலா தப்சுதும் அழா அபுதி, இப்படித்தான் அந்த ஆள் சொல்லுவாரு. அதை நான் முன்னாடியே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். நீங்க போய் சொன்னா நான் சுதந்திரமான ஆள் தான், நான் அடிமை இல்லைன்னு சொல்லுவாரு. நீங்க அப்படி வற்புறுத்தி அதனால கூட்டிட்டு போகணும். இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு எனக்கு மத்தியில டீ வேணா நான் போயிடுறேன்னு சொன்னாங்களா. சரி சரி அதனால நாங்க குடிச்சுக்கிறோம்னு சொல்லிட்டு இந்த டீம் நேரா ஹஜ்ரத் சுவைபா ரலியல்லாஹு வராங்க. வந்து சுவைபா ரலியல்லாஹு பிடிச்சு நீங்க தான் அந்த அடிமைன்னு சொல்லி பிடிச்சி இழுக்கிறாங்க. உடனே சுவைபா ரலியல்லாஹு சொன்னாங்களா, இன்ன ஹாதா யஸ்தஹசிபு வ இன்னி ஹுர்ருன் லஸ்து பி அப்தி. இந்த ஆள் சும்மா கிண்டல் அடிச்சிட்டு இருக்கிறாரு, நான் அடிமையா இல்ல, நான் சுதந்திரமான ஆள் தான் சொல்றாரு. உன்னுடைய ஓனராகியே சொல்லிட்டாரு, உன்னை பிடிக்க வந்தா நான் சுதந்திரமான ஆள் தான் நீ சொல்லுவங்கிறத முன்னாடியே சொல்லிட்டாரு, உன்னை விடமாட்டோன்னு சொல்லி கையில கட்டி பிடிச்சி இழுத்து போயிட்டாங்க. இழுத்து விட்டு இவங்களுக்கு 10 ஒட்டகம் அதுக்கு தந்துட்டாங்க. இங்க நுழைமான் ரலியல்லாஹு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு ஒட்டகத்தை வச்சுக்கிட்டு பாலை கறந்துக்கிட்டு ஜாலியா இருக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு பார்க்கறாங்க, அங்க பார்த்தா சுவைபா ரலியல்லாஹு இழுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. என்னடா அவங்கன்னு சொல்லி போய் கேட்டா, இந்த மாதிரி இங்க நுழைமான்னு சொல்லி ஒருத்தர் வித்துட்டாரு இவர அப்படின்னு சொன்னாங்களாம். சொன்னதுக்கு பின்னாடி பேசி இங்க இருக்கக்கூடிய ஒட்டகங்களை கொடுத்து அதற்கு பிறகு அவரை மீட்டு வந்தார்களாம். இந்த விஷயத்தை நேரா போய் ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னாங்களாம்.
சொன்னதற்கு பிறகு ஹதீஸிலே வருகிறது, சஹாபாக்களும் ரசூலுல்லாஹும் கிட்டத்தட்ட ஒரு வருடம் இந்த விஷயத்தை சொல்லி சொல்லி சிரித்துக் கொண்டே இருந்தார்கள் என்பதாக ஹதீஸுகளிலே பார்க்க முடிகிறது. இப்படியாக நகைச்சுவையினுடைய வரலாறுகள் நிறைய பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நகைச்சுவைகளாக இருந்தாலும் கூட பெருமானார் அங்கே அடுத்தவர்களினுடைய மனதை ஒருபோதும் புண்படுத்தியதில்லை என்பதாக சொல்லப்படுகிறது. சிரிப்பு என்பதை இஸ்லாம் வரவேற்கிறது, இருந்தாலும் கூட அது நம்முடைய கல்வை மரணிக்கக்கூடிய அளவிற்குள்ள சிரிப்பாக இருக்கக்கூடாது. அடுத்தவர்களை ஏளனம் செய்யக்கூடிய சிரிப்பாக இருக்கக்கூடாது. அதிகமாக நீங்கள் சிரிக்காதீர்கள். அதிகம் சிரிப்பது உள்ளத்தை மரணிக்க செய்துவிடும் என்று சொன்னார்கள். வாய் முழுவதும் திறந்து கொண்டு வெடிச்சிரிப்பு சிரிப்பதை இஸ்லாமிய மார்க்கம் தடை செய்துள்ளது. பெருமானார் சொன்னார்கள், நானும் மீன் விளையாட்டை நிகழ்த்த மாட்டேன், வீணானதும் என்னிடம் வெளிப்படாது என்று சொன்னார்கள். இன்று சமூகத்திலே பார்க்கிறோம், சிரிப்பதற்கென்று நிறைய அரங்கங்கள் ஏற்படுத்தப்பட்டு 24 மணி நேரமும் அங்கு அமர்ந்து கொண்டு சிரிப்பதற்கு நிறைய நிமிடங்களை ஒதுக்குவதையும் பார்க்கிறோம். இஸ்லாம் சிரிப்பை அங்கீகரித்தாலும் கூட, நகைச்சுவைகளை அங்கீகரித்தாலும் கூட, அது நேரம் எப்போதாவது எதேர்ச்சியாக நடந்தால் அதை கூடும் என்று சொல்கிறது. அதற்கென்ற நேரம் ஒதுக்கி அதற்கென்றே சிரித்துக் கொண்டிருப்பதை இஸ்லாமிய மார்க்கம் தடை செய்கிறது. சிரிப்பு என்பது உப்பை போல, உப்பு என்பது எப்படி அத்தியாவசியமான கொஞ்சம் தேவையாக இருக்கிறதோ, அதுபோல நம்முடைய நகைச்சுவைகளையும் அடுத்தவர்களை புண்படுத்தாத ரீதியில், நம்முடைய சிரிப்புகள் அடுத்தவர்களை புண்படுத்தாத ரீதியில் மார்க்கம் சொன்ன அடிப்படையில் அமைத்துக் கொள்ள வேண்டும். கேட்டதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல் ஹாதவர்கள் சுன்னத்துல் ஹலோ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.